உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக இளைஞர்களிடம் போதைப் பொருள் பயன்பாடு வேகமாக பரவி வருவதாக ஆளுநர் RN ரவி உரையாற்றியிருக்கிறார். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் உரையாற்றி வருகிறார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி உரையாற்றி வருகிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். ஆளுநர் RN ரவி என்னென்ன உரையாற்றியிருக்காரு, இது தொடர்பான முழு விவரம். பிரியங்கா வணக்கம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் உரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி மற்றும் சமூக பாகுபாடு தொடர்ந்து இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக இளைஞர்களிடம் போதைப் பொருள் பயன்பாடு வேகமாக பரவி வருவதாக தமிழக ஆளுநர் கவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆளுநர் வேதனையோடு தன்னுடைய அந்த சுதந்திர தின உரையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான நீண்டதொரு உரையை ஆற்றியிருக்கக்கூடிய அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறியிருப்பதாகவும் கஞ்சா நுகர்வு அதிகரிப்பு இன்றி மிதமாக இருந்தாலும் கூட மிக மிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, ரசாயன போதைப் பொருட்களின் பயன்பாடு கடும் உச்சத்தை கண்டு வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமது இளைஞர்களை கொன்று நமது மக்கள் மற்றும் மாநிலத்தின் எதிர்காலத்தை தங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக மூழ்கடிப்பவர்கள் அனைவருக்கும் எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தான் வலியுறுத்துவதாகவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கக்கூடிய ஆளுநர் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை காண்போம் என்பது ஒரு வெற்று கனவல்ல எனவும் அது நமது தேவை, அது ஒரு உலக தேவையும் கூட. எனவே அதற்கான உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகிழ்ச்சியான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தன்னுடைய உரையின் இறுதியில் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.